டேஸ்டியான ஹெல்த்தியான முருங்கைக்கீரை பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாமா? இதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு கட்டு முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். இதை நல்லா காம்பெல்லாம் எடுத்துட்டு இலையை மட்டும் அழகாக உரித்து வச்சுருக்கேன். இதை 2-3 தடவை தண்ணியில் போட்டு நல்லா அலாசி தண்ணி தனியாகவும் கீரை தனியாகவும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த பொரியலுக்கு நம்ம 2 வெங்காயம் சும்மா ரஃபாக ஸ்டாப் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட 2 காஞ்ச மிளகாவை சும்மா உடச்சி வச்சுருக்கேன். இன்னொரு பக்கம் ஒரு பாத்திரத்தில் கடாயை வச்சு 2 ஸ்பூன் பச்சரிசி, 3 காஞ்ச மிளகா, 6 பல்லு பூண்டை ட்ரை ரோஸ்ட் பண்ணி வெளியில் ஃபேனில் எடுத்து வச்சுருங்க. இந்த மீன் டைம் ஒரு பாத்திரத்தில் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் கடுகை போட்டு நல்லா பொரிய விட்டுடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை இலையை உள்ளே சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா வதங்கிறதுக்கு சும்மா அப்பப்போ வதக்கி விட்டுட்டு ஒன்ஸ் அது ரெடி ஆகிடுச்சுன்னு தோணும்போது நம்ம முன்னாடி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயத்தையும் காஞ்ச மிளகாவையும் அது இதோடு சேர்த்து நல்லா வதக்கி மூடி போட்டு வச்சுருங்க. இந்த மீன் டைம் நம்ம முன்னாடி ட்ரை ரோஸ்ட் பண்ண இன்க்ரீடியன்ஸை மிக்சியில் மாற்றி நல்லா ஒரு கோர்ஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பக்கம் வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கும். இப்போது நம்ம அலாசி வச்சுருக்க அந்த கீரையை இதோட உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. வதக்கும் போதே கீரையில் இருக்க தண்ணியெல்லாம் வற்றிருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் கரெக்டாக நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் அரைச்சி வச்சுருக்க அந்த பவுடர், இது 2த்தையும் இதோட ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு மூடியை போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்பப்போ நடுவில் ஒரு தடவை கலந்துக்கோங்க. மொத்தமாக ஒரு 4 மினிட்ஸ் ஸ்டவ்வில் இருந்து இறக்கிட்டால் நம்ம டேஸ்டியான முருங்கைக்கீரை பொரியல் ரெடி.